ஈசாக் யாக்கோபின் தேவன், எங்கள் தேவன், என்னுடைய தேவன். தப்புனே இந்த மாலை நேரத்தில் எங்களோடு பேசும் ஆபிரகாம் அழைத்த அதே தேவன் தான் இன்றைக்கு எங்களை அழைச்சிருக்கிறீங்க. ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின அதே தேவன் தான் இன்றைக்கு எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணின அதே தேவன் தான் இன்றைக்கு எங்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க. அதை நாங்கள் உணர்ந்து சூழ்நிலையை பார்க்காம அழைச்சவரை மட்டும் பார்க்க எங்களை ஒரு விஷயம் உடைய வார்த்தையை கொண்டு எங்கள் இருதயத்தை பலப்படுத்தும், மகிமைப்படும். வார்த்தையை மட்டும் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காரும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஒரு நீண்ட பகுதியை வாசிக்க போகிறோம். 15வது அதிகாரம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்தே வாசிக்கும் போது நீங்கள் எல்லாரும் வசனங்களை கவனிங்க. உங்கள் கண் வசனத்தை பார்க்கணும், காது கேட்கணும். ஆதியாகமம் 15 முதல் வசனத்தில் இருந்து நான் சொல்லுவேன். போதுன்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் வாசிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து வாசிங்க. நீண்ட பகுதி, அந்த மேக்சிமம் அதிகாரம் முழுவதும் வாசிக்கணும். வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலை கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். அதற்கு அவர், 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின. அவைகளை ஆபிராம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெருசியரும் ரெப்பாயிமரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார்.
ஒரு ஆமீன் வரல? பிரசங்கம் பண்ணாதான் ஆமீன் வரணுமா? இந்த வசனமே நமக்கு ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம். போன வாரத்தில் அழைப்பின் மேன்மையை குறித்து நம்ம கவனிச்சோம். ஒரு மனிதனை தேவன் அழைக்கும் பொழுது அந்த அழைப்பு எவ்வளோ முக்கியமானது, அந்த அழைப்பு எவ்வளவு மேன்மையானது, ஆண்டவர் அந்த மனுஷன் உள்ள அழைப்பை எவ்வளவு முக்கியப்படுத்துகிறாரு அப்படின்னு போன வாரம் ஈவினிங்கில் நம்ம அதை குறித்து கவனித்தோம். ஸோ ஆபிரகாமை கர்த்தர் முதல்ல மெசொப்பொத்தோமியா தேசத்தில் அழைக்கிறார். நீ உன் தேசத்தை உன் எண்ணத்தை நீ விட்டுட்டு வான்னு தான் ஃபஸ்ட்டு சொல்கிறார். சொன்ன உடனே அவன் புறப்பட்டு முதல்ல அப்பாவையும் அவனுடைய லோத்தையும் கூப்பிட்டுட்டு தான் ட்ராவல் பண்ணுறான். காரானூர் என்கிற ஒரு ஊர் வரும் பொழுது அங்கே கொஞ்சம் டென்ட் போடுறான், கொஞ்சம் இடையில இளைப்பாறும்படி நிற்கிறான். அவங்க அப்பா அந்த ஊரில் இறந்துருந்தாரு. அவங்க அப்பா இறந்த உடனே சோர்ந்து போய் அந்த ட்ராவல் தொடராமல் அங்கேயே நின்றுட்டான். அப்போ கர்த்தர் ரெண்டாவது மறுபடியும் கூப்பிட்டது தான் ஆதியாகமம் 12. மறுபடியும் கூப்பிட்டது தான் ரெண்டாவது ஆதியாகமம் 12. நீ உன் தேசத்தை உன் எண்ணத்தை, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சொல்லுவார், உன் தகப்பன் வீட்டையும் விட்டுட்டு வான்னு சொல்ல மாட்டார், போம்பார். முதல்ல வாம்பார். அப்போஸ்தலர் 7 வாசித்தோம், அது போன வாரம் பார்த்துட்டோம். முதல் கூப்பிடும்போது வான் கூப்பிட்டாரு. வந்தவன் இடையில நின்றுட்டான். மறுபடியும் போ அப்படிங்கிறாரு. கோவத்தோடு சொல்றாரு, போ, ஒழுங்கா நான் சொன்ன இடத்துக்கு போன்றாரு. அப்போ இதில் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, ஆண்டவர் என் மேலே இருக்கிற அழைப்பும் தரிசனமும் ரொம்ப முக்கியப்படுத்துறாரு. அதனால அழைப்பு உங்களுடையதாக இருக்கும் பொழுது அழைப்புக்கு சம்பந்தம் இல்லாதவனோடு நீங்கள் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. அழைப்புக்கு ஆபிரகாமுக்கு மட்டும்தான் அழைப்பு, ஆபிரகாமுக்கு மட்டும்தான் தரிசனம், ஆபிரகாமுக்கு மட்டும்தான் வாக்குத்தத்தம். அவன் சம்பந்தம் இல்லாதவர்கள்லாம் கூட சேர்த்துக்கிட்டு கூட்டிகிட்டு போனதுனால அவன் டிராவல் பாதிக்கப்பட்டது, அவன் விஷன் கொஞ்சம் தடுமாறினது. அப்போ கர்த்தர் நமக்கு சொன்ன எச்சரிப்புன்னா, அழைப்புக்கும் தரிசனத்துக்கும் சம்பந்தம் இல்லாதவரோடு நீ அலையக்கூடாது. அவங்கள கூப்பிட்டு டிராவல் பண்ண கூடாது. அவங்களோட நீ டிராவல் அப்படி பண்ணுன்னா ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் ஒன்றை விட்டு அவங்கள விட்டு ஒன்றை வெட்டி ஆண்டவர் துண்டை ஒன்று எடுத்துடுவார். ஏன்னா உன் மேலே உள்ள அழைப்பு அவ்வளவு இம்பார்ட்டன்ட். கர்த்தர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. கவனிங்க, அந்த அழைப்பும் தரிசனமும் உடையாம கர்த்தர் பாதுகாப்பார். உலகம் ஒன்னையும் உடைச்சாலும் உன் மேலே உள்ள அழைப்பு உடைய தேவன் விட மாட்டார். உங்க மேல தரிசனத்தை உடைக்க கர்த்தர் விட மாட்டார். ஸோ இதெல்லாம் போன வாரம் நம்ம கவனிச்சோம். அதுல தேவன் ஒரு மனுஷனை அழைக்கும் பொழுதுங்க, அழைக்கப்பட்ட எல்லாருமே ஏதோ ஒரு பகுதியில் அவங்க இழந்து தான் அவங்க வர்றாங்க. ஏதோ ஒன்றை இழந்துட்டு தான் வர்றாங்க. உன்னை பிடிக்கணும்னா உன்னை என்ன செய்ய வேண்டியிருக்கு? விட வேண்டியிருக்கு. அப்போ தேவன் யாரெல்லாம் அழைச்சாரோ அவங்க எல்லாருமே சம்திங், ஏதோ ஒன்று இழந்திருக்காங்க. இழக்காம அழைப்பை நம்ம பிடிக்க முடியாது. கவனிங்க, ஒன்றை இழக்காமல் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அழைப்பையும் தரிசனத்தையும் அந்த கிருபைகளை நீங்க பிடிக்க முடியாது. இழந்துதான் ஆகணும். அந்த அழைப்பை பெற்றுக்கொள்ள, அழைப்பை பிடித்து கொள்வதற்கு, கர்த்தரை பிடித்து கொள்வதற்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்றை இழந்துதான் வந்திருக்கிறோம். கண்டிப்பா இழந்திருக்கணும். இழந்தாத்தான் அந்த அழைப்பை நான் பாதுகாப்பா வச்சிருக்கேங்கிறது அடையாளம். இப்ப ஆபிரகாமை கூப்பிடும் பொழுது அவன் எதை இழந்தான்? தன்னுடைய தேசத்தை, தன்னுடைய இனத்தை, தன் தகப்பன் வீட்டை இழந்து வந்தாரு இல்ல? பேதுருவை அழைக்கும் போது பேதுரு சொன்னாரு, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே. மத்தேயு 19:20 சொல்வாரு, எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவன் அப்படி சொல்றான். அவன் விட்டது என்ன? ஓட்ட படகையும் கிழிஞ்ச வலையும் விட்டான். ஆனா அதுதான் அவனுக்கு எல்லாமே. அதனாலதான் அப்படி கேட்கான். அதான் அவனுக்கு எல்லாமே. சரியா? 4 சுவிசேஷங்கள்லயும் ஒரு பெண்ணை குறித்து ஆண்டவர் சொல்லுவாரு, வெள்ளைக்கல் பரணி உடைத்து பாதத்தில் ஊற்றின பெண். பார்த்துருக்கீங்களா? வாசிருக்கீங்களா? அந்த பெண் கொண்டு அந்த பெர்ஃப்யூம் பாட்டில் அந்த வெள்ளைக்கல் பரணியை உடைச்சி
ஒரு சொட்டை ஊத்தல, ஒரு சொட்டு கூட இல்லாம ஊத்துனான். புரியுதா? பாட்டில் உடைச்சு அப்படியே மொத்தத்தையும் அவர் பாதத்திலேயே ஊத்திட்டான். இதுல என்ன பாச விசேஷங்கிறீங்களா? கவனிங்க, அவருடைய மொத்த ஆயுசு கால சம்பாத்தியம் அது. நம்ம வச்சிருக்கிற ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி அது 100 ரூபா 150 ரூபா விலையெல்லாம் கிடையாது. அது மொத்த விலை எவ்வளோ தெரியுமா? 12,80,000 ரூபாய். 300 ராத்தல்ல 300 ராத்தல்லாம் இன்றைய விலை மதிப்பு என்னன்னா 12,80,000 ரூபாய் உள்ள ரத்து. அந்த வெள்ளைக்கல் பரணிய பரமனுடைய பாதத்தில் உடைச்சு ஊத்திருக்கா. அப்ப அவ அதை இழந்திருக்கா. பவுல் சொல்றாரு, எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ, பிலிப்பியர்ல சொல்றது, அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அவரை அறிகிற அறிவின் மேன்மை, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பவுலும் இழந்தது சாதாரணமான இழக்கல. பவுல் தனக்கு இருந்த சொத்துக்களை, அவர் பெரிய ஐஸ்வர்யவான். அழைப்புக்கு முன்னால, அவர் கர்த்தரால் அழைக்கப்படுவதற்கு முன்னால அவர் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஒருத்தன். அவருடைய பெயர்ல 3 கப்பல் ஓடியது என்று சரித்திரங்கள் சொல்லுது. இன்றைய விலை மதிப்பின்படி பவுல் இழந்த இழப்பு தெரியுமா? பவுல் எவ்வளவு இழந்தார் தெரியுமா? நம்ம ஒரு 50 ரூபாய் இழந்துட்டு 5 ஊர்ல சாட்சி சொல்லுவோம். கர்த்தருக்காக நான் இழந்தேனாக்கும், கர்த்தருக்காக இழந்தேன், கர்த்தருக்காக என்ன இழந்தேன்? 50 ரூபா. ஆனா உனக்கு கொடுத்தது பவுல் எவ்வளவு இழந்தார் தெரியுமா? அன்றைய மதிப்பில் உள்ள இன்றைய மதிப்பு போட்டா 10.5 கோடியை விட்டு வந்திருக்காரு. 10.5 கோடி. அவருடைய படிப்பை சொல்றாங்க, கிட்டத்தட்ட 12 PhD முடிச்சிருக்காராம். 12 PhD முடிச்சிருக்காரு. அத்தனையும் விட்டு இழந்து விட்டு இந்த அழைப்புக்காக அவர் முன்னால கால் வச்சு வந்தார். அவருடைய ஊழியத்தில் இந்த மாயவித்தைக்காரர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும் பொழுது அந்த புஸ்தகத்தை கொண்டு வந்து எரிச்சு சாம்பலாக்குவாங்க தெரியுமா? அதனுடைய விலை எவ்வளவுன்னு போட்டிருக்கு. அதுல 50,000 வெள்ளிக்காசு. 19:19 50,000. அப்போஸ்தலர் 19:19 இருக்கு. 50,000 வெள்ளிக்காசு. வாசிங்க பார்க்கலாம். மாயவித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்தா 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். எத்தனை வெள்ளிக்காசு? 50. நம்ம அது ஈஸியா கணக்கு போட்டதும். இன்னைக்கு கணக்கு போட்டா எவ்வளவு தெரியுமா? ஒரு வெள்ளிக்காசு $600 சமம். $1 இன்னைக்கு என்ன மதிப்புன்னு தெரியல, 80 something வரும். எப்போதுமே 80 something வரும். சரியா? ஒரு வெள்ளிக்காசு $600. இப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தா 246 கோடியை எரிச்சிருக்காங்கய்யா. 246 கோடியை நம்ம இதை பத்திரமா வச்சிருந்திருப்போம். ஆனா அவர் மேல உள்ள அன்புக்கு முன்பதாக இதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் பெருசாவே தெரியல. அழைப்பின் மகிமை அறிஞ்சதுனால இதெல்லாம் அவங்களுக்கு பெருசாவே தெரியல. கவனிங்க, அன்றைய நாட்கள்ல அத்தனை பேரும் ஏதோ ஒன்றை விலை உயர்ந்தவென்ற அவங்க வாழ்க்கைக்கு ஆதாரமா இருந்த அதை தூக்கி எறிஞ்சிட்டு தான் இந்த தேவனை பின்பற்றும்படி வந்திருக்கிறாங்க. அதை தூக்கி எறிஞ்சது காரணம் தெரியுமா? அவங்க கண் திறக்கப்பட்டிருக்கு. அதை விட இந்த அழைப்பு பெருசுன்னு பார்த்துட்டாங்க. அதை விட இந்த அழைப்பு முக்கியம் பார்த்துட்டாங்க. இந்த கண் திறக்கப்பட்ட இந்த அழைப்புக்காக எதனாலும் நம்ம இழக்க தயாராக இருப்போம். கர்த்தருக்காக, அவர் மேலுள்ள நேசத்துக்காக, அவர் மேலுள்ள வைராக்கியத்துக்காக எதனாலும் எரிஞ்சு சாம்பலா போகிறதுக்கு ஒரு மனுஷன் துணிவான். அவர் அன்பு அறிஞ்சவன், அவர் அழைப்பை அறிஞ்சவன். இப்படி இவங்க எல்லாருமே பைபிள்ல எல்லாருமே ஏதோ ஒன்றை இழந்துட்டு தான் வந்திருக்கிறாங்க. இந்த அழைப்புக்கு கீழ்ப்படிஞ்சு வந்திருக்கிறாங்க. ஒரு உண்மை என்னன்னா, அழைப்புக்காக, கர்த்தருக்காக தங்கள் வாழ்க்கையில் மேன்மையா இருந்த காரியத்தை இழந்துட்டு வர்றாங்களே, அவங்க வாழ்க்கையில சில காலம் அந்த இழப்பா இருக்கும். ஆனா கடைசி வரைக்கும் அந்த இழப்பா இருக்க கர்த்தர் விட மாட்டாரு.
அழைப்பு நிமித்தம் ஒருத்தன் இழந்தான் வைங்களேன், நான் தப்பு செஞ்சு இழந்தா அதையும் மீட்டு தருவார், அது செகண்ட். ஆனா இந்த அழைப்பு நிமித்தம் ஒருத்தன் இழந்தான்னா கேரண்டி, கேரண்டி. அந்த இழப்புக்கு சில காலம் இருக்கும், ஆனா அதுக்குரிய ஈடு தெய்வம் ஈடு செலுத்துவார். அழைப்புக்காக ஒன்றை இழந்து வந்த தேவ பிள்ளையை, கர்த்தருக்காக ஏதோ ஒன்று இழந்து வந்த தேவ பிள்ளைகளை, ஆண்டவருடைய விசுவாசத்துக்காக அந்த வேதத்தை எடுத்தது நிமித்தம் உங்க சொந்த பந்தங்கள் நடுவில், குடும்பத்தின் நடுவில் இயேசுவா சொத்தா, இயேசுவா இந்த குடும்ப உறவா இப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் பொழுது, இந்த நெருக்க வரும் பொழுது அத்தனையும் தூக்கி எறிந்துட்டு இந்த தேவனுக்காக முன்வைத்து வந்தீங்கள, அந்த இழப்பா இருக்காது. கர்த்தர் அதற்கு ஈடு செலுத்துவாரு, பல மடங்கு ஈடு செலுத்துவார். ஆபிரகாம் எல்லாத்தையும் இழந்தார். மோசையும் பார்த்தீங்கன்னா பார்வோன் குமாரத்து எண்ணப்படுகிற எகிப்தின் சிலாக்கியத்தை இழந்தார். இவங்க எல்லாருக்கும் கர்த்தர் எப்படி ஈடு செலுத்தினார்னா, அதான் போன வாரம் நான் கடைசியை முடிக்கும் போது ஆண்டவர் நம்ம சொன்னாரு, ஆபிரகாம் லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போன உடனே கர்த்தர் உன் கண்களை 4 திசையிலும் ஏறெடுத்து பாருன்னு சொன்னாரு. அந்த இடத்த உனக்கு சொந்தமா தருவேன்னாரு. அர்த்தம் என்னன்னா, நீ தனித்து விடப்பட்ட இடம், நீ அவமானப்படுத்தப்பட்ட இடம், நீ தூக்கி எறிஞ்சப்பட்ட இடம், அதை உனக்கு நான் சொந்தமா தருவேன். எந்த இடத்துல மனிதர்கள் உன்னை தலகுனியா வச்சாங்களோ அந்த இடத்த நான் உனக்கு சொந்தமா தருவேன். அதுல மையம் கொள்வாய். அல்லேலூயா. இப்படி ஆபிரகாமுக்கு இதை ஈடு செலுத்தினாரா? கவனிங்க, இவங்க எல்லாருடைய வாழ்க்கையுமே கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டவருக்குள்ள இவங்க வாழ்ந்து ஊழியம் செஞ்சு காலத்தின் கடைசி நாட்களை ஆபிரகாம் கடந்து வந்து கடைசி இறுதி பகுதியில், பவுல் கடைசி இறுதி பகுதியில், இவர்கள் எல்லாருமே இறுதி பகுதியில் வந்து கொஞ்சம் திரும்பி பார்த்து அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் நினைக்கிறேன் ஆரம்பத்தில் நான் இழந்தது எனக்கு பெருசாக தெரிஞ்சிச்சு, ஆனால் இப்போ கர்த்தர் எனக்கு செஞ்சிருக்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது நான் இழந்தது ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லை. என் மேல அவர் வச்ச கிருபை, என் மேல அவர் கொடுத்த அபிஷேகம், என் மூலம் திரள் கூட்டத்தை அவர் ஆசீர்வதிக்கிற இந்த அனுபவம், என் மூலம் மற்றவரோட தெய்வம் என் மூலம் மற்றவர்களோடு பேசுறாருல. மற்றவர்கள் வந்து நீங்க ஆண்டவர் என் கூட பேசினாரு, இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணீங்க, கர்த்தர் எனக்கு சுகம் தந்துட்டாரு, உங்க மூலம் கர்த்தர் என்னை பலப்படுத்தினாரு, இதெல்லாம் கேட்க 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 பவுல் சாட்சிகளை கேட்க கேட்க அவனுடைய உருமால்கள் மூலம் அவன் நிழல் பட்டு சுகமாகி, அவன் மூலம் ஏகப்பட்ட சபைகள் எழும்பி 14 நிருபங்கள் எழுதப்பட்டு அன்றைக்கு அறியப்பட்ட உலகத்தை கலக்குகிற ஒரு பெரிய பாத்திரமாய் தேவன் கரத்துல பயன்படுத்தின இந்த சாட்சிகள் வந்து கொண்டிருக்கு. பவுலே, கர்த்தர் என்னோடு பேசினாரு, உன் நிருபத்தை வாசித்து நான் பலனடைந்தேன், உன் செய்தியை கேட்டு நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன், உன் மேல உள்ள அபிஷேகத்தை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன், நீ ஜெபிச்ச உடனே என்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய அற்புதம் நடந்தது. சாட்சிகள் கேட்டு முடியல, வந்து கொண்டே இருக்கு. இதெல்லாம் கேட்க 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 ஆண்டவரே, அன்னைக்கு நான் இழந்தது பெருசா இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு நீங்க என்ன கொண்டு என் மூலம் செய்யற காரியத்தை பார்க்கும் பொழுது நான் இழந்தது ஒண்ணு பெருசு இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் நீங்க எதை இழந்தாலும் காலம் கடந்து போன பிற்பாடு நீங்க சொல்லுவீங்க, தப்புன்ட்டேன், அன்னைக்கு நான் இழந்ததை பெருசா பேசிட்டேன், ஆனால் கர்த்தர் இன்னைக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் மூலம் ஒரு 4 பேர் ஆசீர்வதிக்கப்பட்டா போதும், மனசில் வர சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. உங்கள் மூலம் தெய்வம் ஒரு மனுஷனோடு பேசினா போதும், அது கோடிக்கு 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 விட மேலான ஒரு மேலான ஒரு பாக்கியமாக்கும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை பயன்படுத்தும் பொழுது, உங்களை மேன்மையாக வைக்கும் பொழுது, அன்னைக்கு உட்காந்துட்டு யோசிப்பீங்க, நான் எம்மாத்திரம், குடும்பம் ஏமாத்திரும். அப்போ ஆண்டவர் என்ன செய்றாருன்னா, இழப்பா வைக்க மாட்டார், இழப்பா வைக்க மாட்டார். உங்க இழப்புக்கு ஒரு நாள் கர்த்தர் ஈடு செலுத்த வருவாரு. அன்னைக்கு நீங்க உட்கார்ந்துட்டு தேவனுக்கு முன்பாகவும் அவர் தந்த அழைப்புக்கு முன்பதாகவும் அவர் என் மேல் வைத்த அபிஷேகத்துக்கு முன்பதாகவும் அவர் கொடுத்த விலையேறப்பெற்ற தரிசனத்துக்கு முன்பதாகவும், நான் இழந்ததெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே,
அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். நான் இழந்ததெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. இப்படித்தான் இவங்களுக்கு ஆண்டவர் வந்து செஞ்சார். ஆபிரகாமுக்கும் பவுலுக்கும் அத்தனை பரிசுத்தவான்களுக்கும் இப்படித்தான் கர்த்தர் செஞ்சார். இன்னும் தெரியுமா, காலம் போக 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 கர்த்தர் உங்களை உயர்த்த 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 அவரிடத்திலிருந்து வாங்கி நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் இழந்தது உங்கள் சிந்தனையிலே வராது. உங்க சிந்தனையிலே வராது. இழப்புகள் உங்க நினைவிலே வராது. உன் இழப்புகள் நினைவிலேயே வராதபடிக்கு கர்த்தர் அதற்கு பெரிய ஈடா செலுத்திடுவார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய ஆரம்ப நாட்கள்ல நான் பெருசா என்னுடைய இழப்புகளை பெருசா பார்க்கிறேன். ஆனா அழைப்பு நிமித்தம் இழந்த இழப்ப கர்த்தர் ஈடு செலுத்துவீங்க, அதை மீட்டு தருவீங்க. அதை விட அதிகமா என்ன நீங்க உமக்காக பயன்படுத்தும் பொழுது என்னுடைய இழப்பெல்லாம் பெருசா இருக்காது ஆண்டவரே, என் இழப்பெல்லாம் பெருசா இருக்காது. ஆமென் சொல்றீங்களா? ஸோ இது வந்து அழைப்பின் மேன்மை. அழைப்பின் இப்போ கொஞ்ச நேரம் இன்னும் இருக்கிற கொஞ்ச நேரம் உடன்படிக்கையின் மேன்மை. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பின் மேன்மையை நம்ம போன வாரம் கவனிச்சோம். இன்னைக்கு உடன்படிக்கையின் மேன்மை. இந்த ரெண்டுக்கு எது மைய புள்ளியா இருக்குன்னா வாக்கு தத்துவம். அழைப்புக்கும் எது உசுறு கொடுக்குன்னா வாக்கு தத்துவம், உடன்படிக்கைக்கும் எது உசுறு கொடுக்குன்னா வாக்கு தத்துவம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அழைக்கும் பொழுதும் கர்த்தர் வாக்கு தத்துவம் கொடுப்பாரு, உடன்படிக்கை பண்ணும் பொழுதும் வாக்கு தத்துவம் கொடுப்பார். இப்ப இந்த உடன்படிக்கைக்கு வருவோம். ஒரு சிலர் இங்க இருக்கிறவங்க சந்தேகத்தோடு இருக்கிறீங்க. நல்லா இருந்தேன், இடையில கொஞ்சம் நான் அப்படி இப்படின்னு போயிட்டேன், அதனால கண்டு கர்த்தர் தாமதிக்கிறாரு. போராடி முயற்சி பண்ணி பார்த்தேன், ஒரு லெவலுக்கு மேல முடியல. ஸோ அதனால அன்னைக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் இனி எனக்கு செல்லாது, இனி எனக்கு நிறைவேற வாய்ப்பு இல்லை. எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் சபைக்கும் என் விஷனுக்கும் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம், அந்த வேர்டு, அது என் வாழ்க்கையில் நிறைவேறாமல் போயிடும். ஏன்னா அதுக்கு வந்து நான் பாத்திரனா இப்போ இல்லை. நான் பாத்திரனா இல்லாமல் இருக்கும்போது தான் எனக்கு கொடுத்தாரு. நான் பாத்திரனா இல்லை, அதனால அந்த வாக்கு தத்துவம் இனிமேல் என் வாழ்க்கைக்கு வராது, நான் சுதந்திரிக்க முடியாது, அது எனக்கு நிறைவேறாதுங்கிற ஒரு பெரிய சந்தேக குழியில் நீங்கள் கிடக்குறீங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். அப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் நிறைவேறாம போயிருமா? நிறைவேறாம போயிருமா? நிறைவேறாமலே நான் கண்ணு மூடிடுவேனா? கர்த்தர் தான் கொடுத்தாங்க நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கு? ஆண்டவர் தான் பேசினாருங்கிற உறுதி எத்தனை பேருக்கு இருக்கு? உங்கள அநேகருக்குள்ள சந்தேகம் இல்லைன்னு சொல்லுங்க. இருக்கதானே செய்யுது. அப்போ நிறைவேறாம போயிருமா? இப்படி இருந்ததுனால நிறைவேறாம போயிருமா? கொஞ்சம் கவனிக்கணும் நல்லா. வேதத்தில் பழைய ஏற்பாடாக இருக்கட்டும் புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், உடன்படிக்கையை மையமாக வச்சு தான் கர்த்தர் செயல்படுறாரு. உடன்படிக்கை, கவனன்ட், ஒப்பந்தம் கிடையாது, உடன்படிக்கை. உடன்படிக்கையை மையமாக வச்சு தான் பைபிளில் நிறைய பேற்ற ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுவார். ஆதாமோடு உடன்படிக்கை எங்க பாஸ் போட்டிருக்கு? அப்புறம் சொல்றேன் எங்க போட்டிருக்கு. ஆதாமோடு உடன்படிக்கை பண்ணாரு, அடுத்து நோவாவோடு உடன்படிக்கை பண்ணாரு, அடுத்து ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணார், அடுத்து தாவீதோடு, இதுக்கிடையில இஸ்ரவேலரோடு உடன்படிக்கை பண்ணாரு. ஸோ இப்படியே பழைய ஏற்பாட்டில் அநேகரோடு உடன்படிக்கை பண்ணாரு. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. அதுக்கு பேரு அவர்களோடு எத்தனை உடன்படிக்கை பண்ணாலும் பழைய உடன்படிக்கை. இந்த நாட்களில் நம்மோடு பண்ணப்பட்டது புது உடன்படிக்கை. கடைசியா மனவாட்டியோடு நித்திய உடன்படிக்கை வரப்போகுது. அது இனிமே இதுல ஒரு 2 காரியத்தை மட்டும் நம்ம இப்ப எடுப்போம். கவனிங்க. ஆதாமோடு உடன்படிக்கை பண்ணார், சரியா? ஆதாமோடு உடன்படிக்கை பண்ணார். ஆனா அதே மாதிரி ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணார். கொஞ்சம் நீங்க கவனிக்கணும். ஆதாமோடு உடன்படிக்கை பண்ணாரு, கவா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பலிகை பெருகிக்கோ, தோட்டத்தை காத்துக்கோ. அப்போ அவரும் சரி ஆண்டவரே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசி உடன்படிக்கை பண்ணி ஆசீர்வதிச்சாரு. இந்த வசனத்தை வாசித்தா உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஆதாமோடு எங்கே உடன்படிக்கை பண்ணாருன்னா ஆதியாகமத்தில் இல்லை, ஓசியாவில் எழுதப்பட்டிருக்கு 6:7. ஓசியா 6:7 வாசிங்க. ஓசியா 6:7. அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி
அவர்களோ இஸ்ரவேலரை குறித்து பேசுறார். ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி உடன்படிக்கையை மீறி. அப்ப ஆதாமோடு என்ன பண்ணிருக்காரு? உடன்படிக்கை பண்ணிருக்காரு. சரியா? அந்த உடன்படிக்கை மீறினா அவன் பெருசாலாம் ஒன்றும் செய்யல. அவ பழம் சாப்பிட்டா, அதை வாங்கி இவன் சாப்பிட்டான், வேற ஒன்றும் செய்யல. இது உடன்படிக்கை மீறுகிறதாக எடுத்துக்கொள்ளப்படுது. இதனால என்ன பனிஷ்மெண்ட்னா கட் அவுட். அந்த தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பப்பட்டார்கள், வெளியேற்றப்பட்டார்கள். அந்த வாக்குத்தத்தத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள், நித்திய ஜீவனை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள், அந்த உடன்படிக்கை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். இப்ப கவனிக்கணும், உடன்படிக்கை பண்ணாரு, பட் அது 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 முறிக்கப்பட்டது, வெளியேற்றப்பட்டார்கள், அந்த ஆசீர்வாதத்துக்கு தூரமாக்கப்பட்டார்கள். இப்போ ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணார். நம்ம நிறைய இடத்துல வாசிக்கிறோம், இப்போ வாசித்தும் பார்த்தோம், 15 வாசித்தோம். இப்போ ஏவாள் பண்ணது ஒரு சின்ன மிஸ்டேக் தான். ஏவாள் பண்ணது ஒரு சின்ன மிஸ்டேக். என்ன பண்ணா? பார்த்தாள், பறித்தாள், ருசித்தாள். என்ன ருசின்னு ருசித்தாள், தன் அத்தானுக்கு கொடுத்தாள். சோழி முடிஞ்சு. அவ்வளோதான். பழத்தை பறித்து ஒரு ஆசையில் சாப்பிட்டா. இது என்ன பாசு? இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிற பெரிய கேள்வி, இதில் என்ன பாசு பெரிய தப்பு அப்படின்னு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரியா? இப்போ இதை விட இந்த சாராள் இருக்காரு பாருங்க, சாராள், ஆபிரகாமும் சாராளும் பாருங்க, அவங்களும் போடு உடன்படிக்கை பண்ணாரு. ஆனால் வச்ச இடத்தை விட்டு ஆபிரகாம் எகிப்துக்குள்ளே போனார். கட்டின மனைவியை முறைய மாற்றினாரு. அவளை ராஜா கொண்டு போறான். இந்த அளவுக்கு ஆபிரகாம் காரணமாக இருந்தார். அடுத்து வரும்பொழுது சாராள் வேற ஒரு ட்ராக் எடுத்து கொடுக்குறா. அவ பழம் பறிச்சது மட்டும்தான், ஆனா இவ அதை விட மிகப்பெரிய காரியத்தை இவ செஞ்சிருக்கிறா. சொல்லுது புரியுதா இல்லையா? அதை விட மிகப்பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறா. எவ்வளவு பெரிய திட்டத்தையே உடைக்கிற அளவுக்கு பார்த்துட்டே. அவளும் திட்டத்தை உடைச்சா, அல்ல வெளியேற்றப்பட்டா. ஆனா நீ அதை விட பயங்கரமான ஒரு செயலை செஞ்சிருக்கிற. ஆனா வெளியேற்றலையே. ஆனா வாக்குத்தத்தத்தை வாபஸ் வாங்கலையே. அவர்களை கானானை விட்டு வெளியே அனுப்பலையே. நீ எனக்கு வேண்டான்னு சொல்லலையே. அவங்கள விரட்டலையே. வேற ஒரு ஆளை ஆண்டவர் தெரிந்தெடுக்கலையே. இருந்தாங்க, ஆனா தெரிந்தெடுக்கல. ஆதாமுக்காவது எவனுமே இல்லை, ஆனாலும் விரட்டினாரு. ஆனா ஆபிரகாம் காலத்துல அநேகர் இருந்தாங்க, ஆனா இவர்களை விரட்டல. இவங்களை இந்த உடன்படிக்கையை முறிக்கல. இந்த உடன்படிக்கையை கர்த்தர் உடைக்கல, முறிக்கல, இவர்களை விரட்டல, வாக்கு தத்தத்தை வாபஸ் வாங்கல. என்ன காரணம்? நல்லா கவனிக்கணும். உடன்படிக்கை ரெண்டு வகைப்படும். ஒன்று தம்பிங்க வா, இப்படிதான் இப்படி வா. இவர் இந்த பக்கம், நான் இந்த பக்கம், இருவர் சேர்ந்து பண்ணுகிற உடன்படிக்கை உண்டு. இதுக்கு பேரு இருநபர் உடன்படிக்கை. இதுக்கு பேரு இருநபர் உடன்படிக்கை. சரியா? இன்னொரு உடன்படிக்கை வந்து இவர் இங்கதான் நிற்பாரு, ஆனா இவர் எதுவுமே செய்ய மாட்டார். நானே முன் வந்து ஒரு உடன்படிக்கை இவருக்கு நான் செய்வேன். இதுல இவருடைய பாட்டு எதுவுமே இருக்காது. ரிசீவிங் பாட்டு மட்டும்தான், பெற்றுக்கொள்ற பாட்டு மட்டும்தான் இவருடைய பாட்டு. நானே முன்வந்து கொடுக்கிற ஒரு பகுதி இருக்கு உடன்படிக்கை. இதுக்கு பேர் ஒரு நபர் உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? ஒரு நபர் உடன்படிக்கை. மறுபடியும் சொல்றேன், அதை நான் விளக்குறேன். அதுக்குள்ள என்ன டிஃபரெண்ட்ங்கிறத விளக்குறேன். உடன்படிக்கை இரு வகைப்படும். ஒண்ணு இருநபர் உடன்படிக்கை, இன்னொன்னு ஒரு நபர் உடன்படிக்கை. அதுக்கு என்ன பாச வித்தியாசம்? கிரீக்ல வந்து டயாத்தெக்கே அப்படிம்பாங்க. வரலாற்றை விட்டுருங்க, ட்ரை பண்ணாதீங்க. டயா அப்படின்னாலே டூன்னு அர்த்தம் கிரீக்ல. டயாத்தெக்கே அப்படின்னா இருநபர் உடன்படிக்கை. அதே மாதிரி சிந்தக்கே அப்படிம்பாங்க, அப்படின்னா ஒரு நபர் உடன்படிக்கை. இந்த இருநபர் உடன்படிக்கை அப்படின்னா ரெண்டு பேர் இணைஞ்சு சம்மதித்து செய்யப்படும். ரெண்டு பேருமே வாக்குறுதிகள் கொடுப்பாங்க.
பிராமிஸ், நான் இதை செய்கிறேன். உடனே பதிலுக்கு அவரும் நான் இதை செய்கிறேன். அப்படி இருவருமே பிராமிஸ் கொடுப்பாங்க ஒருவருக்கு ஒருவர். பட் அது கூட கண்டிஷன்ஸும் சொல்லுவாங்க. இப்படி செஞ்சா நான் இப்படி செய்வேன், அதே மாதிரி நீங்க இப்படி செஞ்சா நான் இப்படி செய்வேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதுல உள்ள கொடுக்கப்படும். இந்த உடன்படிக்கை மீறினா பனிஷ்மெண்ட், சாபம் வரும். என்ன வரும்? உடன்படிக்கை மீறினா பனிஷ்மெண்ட் வரும், சாபம் வரும். முள்ளும் குறுக்கும் முளைச்சு சாபம் கொடுக்கப்படும். மீறினா இந்த உடன்படிக்கை கேன்சல் பண்ணப்படும், ரத்து செய்யப்படும், வாக்குத்தத்தம் வாபஸ் வாங்கப்படும். மீறினா நடக்கும். புரியுற மாதிரி சொல்றேன், நீங்க ஒரு மாதிரியா முழிச்சுட்டு இருக்கிறீங்க. புரியுற மாதிரி சொல்றேன். இந்த இரு தேசமும் ஒப்பந்தம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா டிவியில? அமெரிக்கா பிரதமர் ஒரு பக்கம் உட்காந்துருப்பாரு, இந்திய பிரதமர் ஒரு பக்கம் உட்காந்துருப்பார். ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ பேசி கையெழுத்திடப்பட்டதுன்னு சொல்லி போட்டோவுக்கு முன்னால பையிலோடு நிற்பாங்க. இது மட்டும் தான் நமக்கு தெரியும். அங்க என்ன நடக்குன்னு தெரியுமா? ரெண்டு தேசத்தினுடைய பிரதிநிதிகளாகிய பிரதமர் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இந்த பக்கம் இந்திய பிரதமர், இந்த பக்கம் அப்புறம் அமெரிக்க பிரதமர், ரெண்டு பேர் உட்காருவாங்களா? உட்காந்துட்டு இப்போ இருவரும் எப்படி ஒப்பந்தம் அந்த உடன்படிக்கை பண்ணுவாங்கன்னா, அமெரிக்க பிரதமர் சொல்லுவார், எங்கள் நாட்டில் டெக்னாலஜி அதிகம், அதனால் உங்களுக்கு ஒரு 10 ஏர்கிராஃப்ட், ஒரு 10 போர் விமானம் உங்களுக்கு நாங்கள் தாரோம் அப்படிம்பாங்க. 10 போர் விமானம். நம்ம நாட்டில் கோதுமை நெல் இது விளையும். உடனே இவர் சொல்லுவார் பதிலுக்கு, அப்போ எங்கள்கிட்ட அதெல்லாம் கிடையாது, அதனால எங்கிட்ட விளைச்சல் விவசாயம் உண்டு, உங்களுக்கு ஒரு 1000 டன் ஒரு கோதுமையை நாங்கள் அனுப்பி கொடுக்குறோம் அப்படின்னு இவர் ஒரு வாக்குத்தத்தம் முன் வைப்பாரு. இவரும் சொல்லுங்க வாக்குத்தத்தம் சம்மதமானோடனே ஓகே சம்மதம். ரெண்டு பேர் பக்கத்துல நின்று எழுதிக்கிட்டு இருப்பாங்க. இவர் சொன்னது அவர் சொன்னது எழுதிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இது முடிஞ்சுச்சா, அடுத்து உடனே என்ன சொல்வாருன்னா, அமெரிக்க ஜனாதிபதி அந்த பிரதமர் அவர் பிரசிடன்ட் என்ன சொல்வாருன்னா, இந்த 10 போர் விமானமும் நாங்க ஒரே நேரத்தில் கொடுக்க முடியாது, 3 மாசம் கழிச்சு ஒரு 3, அடுத்து 3 மாசம் கழிச்சு 3, இப்படி தவணையா ஒரு வருஷத்துக்குள்ள நாங்க கொடுத்து முடிப்போம்னு சொல்லி ஒரு கண்டிஷன் உள்ள கொண்டு வருவார். இங்கிட்ட இவர் என்ன பண்ண அப்படின்னா, நாங்களும் 1000 டன் கோதுமையை ஒரே நேரத்தில் கொடுக்க முடியாது, முதல்ல ஒரு 100, அப்புறம் ஒரு 200, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்போம், சரியா? சரி, அதையும் எழுதிடுவாங்க. அதுக்கப்புறம் இவர் ஒரு கண்டிஷன் வைப்பாரு, நீங்க கோதுமெல்லாம் கொடுக்கறது சரிதான், சும்மா வந்தது போனதில்ல, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எனக்கு வரணும் பாரு. கண்டிஷன் உள்ள வருதா? கண்டிஷன் உள்ள வருதா? சரி ஒத்துக்குறோம்பாங்க. அப்ப இவர் சொல்லுவாரு, நீங்க போர் விமானம் கொடுக்கறது சரிதான், எவன் ஓட்டுறது 10 பைலட்டே அனுப்பணும், அது ரிப்பேர் ஆனா அதுக்கு மெக்கானிக்கே அனுப்பணும், அதுக்கு சம்மதமா அவரும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வருவார். ஓகே எழுதப்படும். இப்படி ஒன்று பேசி முடிச்சுட்டு கடைசியில் சொல்லுவாங்க, ஒருவேளை நீங்க இந்த கோதுமையை கொடுக்காம இடையில நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா 50,000 கோடி அபராதம் எங்க டாலர்ல கொடுக்க சம்மதமா. பனிஷ்மெண்ட் உள்ள வருது, சாபம் உள்ள வருது. ஏன்னா நான் உங்களை நம்பி நான் என் மக்கள்கிட்ட என்ன செஞ்சிருவேன், டிக்ளேர் பண்ணிடுவேன், நீங்க அது எனக்கு பெருத்த அவமானமா மாறிடும். அதனால இது சம்மதமான, சரி சம்மதம். அப்போ வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டு நிறைவேற்றப்படலைன்னா தண்டனைகளும் வழங்கப்பட்டு கையொப்பமிடப்படும். அந்த ஃபைலை தான் வச்சு போட்டாக்கு முன்னாடி நிற்பாங்க. நமக்கு ஃபைலும் ஆளு மட்டும்தான் தெரியும், உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. இவ்வளவு நடக்கும் ஐயா, இரு தேசத்துக்கு ஒப்பந்தம் கிடையல. இப்ப இவங்க கொடுத்துக்கிட்டே இருந்து இடையில ஏதாவது யாராவது ஒரு ஆள் மீறினாங்கள வைங்களேன், அந்த ஃபைன் கொடுக்கணும். அந்த உடன்படிக்கை என்ன செய்யப்படும், நிறுத்தப்படும், தண்டனை வழங்கப்படும். இதுக்கு பேர் என்ன பேரு? இரு நபர் உடன்படிக்கை. அதை ஐடென்டிஃபிகேஷன் எப்படி பண்ணலாம்னா, இருநபர் உடன்படிக்கையில் கடைசியில் சாபம் இருக்கும், இருநபர் உடன்படிக்கையில் கடைசியில் தண்டனை இருக்கும். இப்போ இது அமெரிக்கா வளர்ந்த நாடு. அமெரிக்கா ஜனாதிபதி உலகத்தை சுற்றுப்பயணம் போகும்பொழுது இலங்கையை பார்க்காரு. பரிதாபமாக இருக்கு, பஞ்சம் தலைவிரித்து ஆடுது.
உணவுக்கு கஷ்டப்படுறாங்க. கொஞ்சம் மனம் இறங்கி நாட்டை பார்க்குறாரு. பெட்ரோல் விலை, அரிசி விலை, உணவு விலை எக்கு தப்பா, மக்கள் சாப்பிடவே கஷ்டப்படுறாங்க. உடனே அவரே முன் வந்து அந்த இலங்கை பிரதமர்கிட்ட போய், ஐயா உங்கள் நாடு ரொம்ப கஷ்டப்படுது, உங்கள் ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால இந்த வருஷத்தில் நான் எங்கள் நாட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு $50,000 உங்களுக்கு நான் இலவசமாக தாரேன். $50,000 அதை வச்சு உங்கள் நாட்டு ஜனங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அதே மாதிரி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. இங்கே வந்து நிபந்தனைகள்லாம் இருக்காது. அவங்களுடைய கஷ்டத்தின் நிமித்தம் கருணையின் அடிப்படையில், இரக்கத்தின் அடிப்படையில் இறங்கி வந்து ஒருவர் மட்டும் முன் வந்து செய்கிற ஒரு உடன்படிக்கை. இங்க நிபந்தனை இருக்காது. இப்போ சொல்லிட்டு போடுறவங்களேன், இது உலகமெங்கும் பரவும், கரெக்டாக இவர் செய்யணும். இதை வந்து கேன்சல் பண்ணக்கூடாது, பண்ண மாட்டான், பண்ண அசிங்கம், பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர் திடீர்னு போயிட்டு இவர் ஏதோ ஒரு காரியம் பிடிக்காத செஞ்ச உடனே நீ இப்படி பண்ணிட்டு நான் தரமாட்டேன்னு சொல்ல முடியாது. அவர் கேட்பார், நான் உன்கிட்ட கேட்டேன்னா நீங்க தானே வந்து சொன்னீங்க. அப்போ இது வந்து கேன்சல் பண்ண மாட்டாங்க, இது வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க. ஏன்னா இரக்கத்தின் அடிப்படையில் இறங்கி வந்து எங்க எங்க கவனிங்க, உங்க அண்ணனுக்கும் உங்களுக்கு இருக்கிற ஒப்பந்தம் வேற, 2 பேருக்கும் கொடுக்கறதுல அந்த நடவடிக்கைகள் வேற. ஆனா வீட்டுக்கு வெளியே இருக்கிற பிச்சைக்காரனுக்கு ஒன்று போடுறீங்களே, அதை நம்ம திருப்பி வாங்குவோமா? இரக்கத்தின் அடிப்படையில் ஒரு நபர் முன் வந்து செய்யறதுக்கு பேர் தான் ஒரு நபர் உடன்படிக்கை. இப்ப இதுவரைக்கும் புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்போ நீங்க வாங்க, ஆபிரகாமோடு கர்த்தர் பண்ணார்ல உடன்படிக்கை, சாரி முதல்ல ஆதாமுக்கு வருவோம். ஆதாமோடு உடன்படிக்கை பண்ணார்ல, அது என்ன உடன்படிக்கைன்னு சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்ன அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆதாமோடு எதை வச்சு சொல்றீங்க? சாபம் இருக்கு, வாக்குத்தத்தம் இருக்கு, நிபந்தனை, தோட்டத்தை காக்கணுங்கிற நிபந்தனை இருக்கு, கனியை புசிக்க கூடாதுங்கிற கண்டிஷன் இருக்கு. மீறினா சாபம், சாகவே சாவாய், தண்டனை இருக்கு. அதனால இது என்ன, எந்த உடன்படிக்கை? இரு நபர் உடன்படிக்கை. சரி, இப்ப ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணாரே, இது என்ன உடன்படிக்கை? ஈஸியா கேட்ச் பண்ணிட்டீங்களே. ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ண என்னது? அவன் எங்கேயோ இருந்தான், இவரே இறங்கி வந்தாரு, இவரே அவனை சந்திச்சாரு, இவனை போய் கூப்பிட்டாரு, வா உன்னை ஆசீர்வதிப்பேன், வா உன்னை பெருக பண்ணுவேன், உனக்கு சந்ததியை கொடுப்பேன், சகல ஜாதிகளுக்கும் நீ தகப்பனாய் மாறுவ, வாக்கு பண்ணாரு. தேடி பாருங்க, எங்கேயுமே கண்டிஷன்ஸ் இருக்காது, எங்கேயுமே கேன்சலேஷன் இருக்காது, ரத்து இருக்காது, தண்டனை இருக்காது. பட் அதுக்கப்புறம் அவர் சிலர் எதிர்பார்த்தார், அது வந்து செகண்ட், அது அதுக்கப்புறம். பட் இந்த கவனண்டுக்குள்ள ரத்து செய்யப்படுகிறதோ தண்டனை கொடுக்க போறதோ இல்லை. இது என்ன உடன்படிக்கை? சொல்லுங்க, என்ன உடன்படிக்கை? கவனிங்க. அதனால தான் ஆதாமும் ஏவாளும் வெளியே அனுப்பப்பட்டாங்க. அதனால தான் ஆபிரகாமும் சாராளும் கிருபையினால பாதுகாக்கப்பட்டாங்க. அதனால தான் ஆபிரகாமுக்கு சாராளுக்கும் வாக்குத்தத்தம் நிறைவேறியது, வாக்குத்தத்தம் நிறைவேறியது, வாக்குத்தத்தம் நிறைவேறியது. கவனிங்க, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு லேண்டை கொடுத்தார்ல, தேசத்தை கொடுத்தார்ல. ஆண்டவர் எப்போதுமே என்ன பண்ணுவார்னா, தேவன் நமக்கு தர்றது எப்படி இருக்குன்னா, ஒன்று பிரதானமானதை நமக்கு கொடுப்பாரு, அல்லது நமக்கு கொடுத்துட்டு அதை பிரதானமா மாத்துவாரு. ஆபிரகாமுக்கு பிரதானமானதை கொடுக்கல, ஏன்னா அங்க வந்து அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு அந்த கானான் தேசம். போறதுக்கு முன்னால பக்கத்துல போகவே பயப்படுவாங்க. அந்த ஊருக்குள்ள போ, கானானியர், எபூசியர், ஏத்தியர், அவ்வளவு கொடூரமானவர்கள்லாம் வாழ்ந்த இடம். அவ்வளவு பயங்கர இடத்த ஆண்டவர் கொடுத்து அதை பிரதானமா மாத்தினாரு. உங்களுக்கு ஒண்ணு பிரதானமானதை கொடுப்பாரு, அதை கொடுத்துட்டு அதை பிரதானமாய் மாற்றுவாரு.
எதை எப்படி செய்யணும் கர்த்தருக்கு தெரியும். எனக்கு என்ன கடைசி பிள்ளைன்னு சொல்லி நான் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி எனக்கு பங்கு வைக்கும்போது ஓரத்தில் வச்சுட்டாங்க பாஸ்டர். விடு, என்னை ஓரம் கட்டிட்டாங்க பாஸ்டர். எனக்கு சரியா கொடுக்க வேண்டியது கொடுக்கல பாஸ்டர். எங்க வீட்டில் என்னை ஓரம் கட்டிட்டாங்க, ஓரத்தில் வச்சுல. சில சொல்லுவாங்க என்னை அந்த கடைசியில் தள்ளிட்டாங்க. எனக்கு அந்த கடைசி பகுதியை எனக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கு போகிறதுக்கு வழியும் கிடையாது, வர்றதுக்கு வழியும் கிடையாது. மோசமான பகுதி எனக்கு கொடுத்துட்டாங்க. நீ தேவனுடைய பிள்ளை தானே, புரிஞ்சுக்கோ. ஒன்று பிரதானமானதை கொடுப்பா, அதை கொடுத்துட்டு அதை பிரதானப்படுத்துவார். அதை பிரதானமாக மாற்றுகிறதுக்கே பக்கத்தில் ஏதாவது ஒன்று வரும். அதை பிரதானமா மாத்துறதுக்கே பக்கத்தில் ஏதாவது ஒன்று துவங்கி வைப்பார் ஆண்டவர். அப்போ அது வேலிவா மாறிடும், பிரதானமா மாறிடும். ஆபிரகாமுக்கு அப்படித்தான் செஞ்சார். இப்போ ஆபிரகாம எப்ப பார்த்தாலும் வந்து கூப்பிட்டு ஆசீர்வதிப்பேன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இவனும் கேட்டுக்கிட்டே இருக்கான். இப்போ ஒரு ஆள் உங்கள்கிட்ட கஷ்டப்படுற பார்த்து இறங்கி என்ன நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, இந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, கொஞ்சம் பொறுங்க, உங்களுக்கு நான் ஒரு 5 லட்ச ரூபா தாரேன், அதை வச்சு நீங்க எப்படியாவது குடும்பத்தை பொழைப்பு நடத்திங்க, அல்லது வீடை கேட்டிக்கோங்க, அல்லது ஒரு பிசினஸ் ஆரம்பிங்க, அல்லது ஒரு 3 சென்ட் நிலத்தை தாரேன், ஒரு சின்ன வீட்டை கட்டி நீங்க குடியிருங்க சொல்றாருன்னு வைங்களேன். வரும்போதெல்லாம் சொல்றாரு, முதல் முறை சந்தோஷமா சிரிச்சு சந்தோஷமா போய், மறுமுறை இன்னும் கொஞ்சம் சிரிப்பேன், அடுத்த முறை உள்ள என்ன நினைப்பீங்க? எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்னைக்கு வச்சுக்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அப்படிதான் நம்ம கேட்போம். அப்படித்தான் நம்ம ஐயா கேட்காரு. ஆபிரகாம் 12ல் வந்தேரு ஆசீர்வதிப்பேன்னு சொன்னேரு, 13ல் வந்தேரு ஆசீர்வதிப்பேன்னு சொன்னேரு. இப்படியே சொல்லிக்கிட்டே போறேரா. 15லும் நானே உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமா இருக்கிறேன் அப்படின்ன உடனே என்ன ஆண்டவரே, வாரேங்க சொல்றீங்க போறீங்க, வாரேங்க சொல்றீங்க போறீங்க. அதனால தான் அந்த அடுத்த வசனம் கேட்பான். 2வது வசனம் 15:2 வாசிங்க. அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? அர்த்தம் என்ன தெரியுமா? சொல்லிக்கிட்டே போறீங்க, எப்ப தருவீங்க கேட்டானா, எப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலான்றான். அடியனுக்கு என்ன தருவீர், என்ன தருவீங்க கேட்டானா, ஒரு எல்லைக்கு மேல அவனுக்கு பொறுமை. எப்ப தர போறீங்க சொல்லிக்கிட்டே போறீங்க. இப்ப ஆண்டவருக்கு புரிஞ்சிருச்சு, ஆஹா இவன் என்ன கேட்க வாரான் அப்படின்னு கர்த்தருக்கு புரிஞ்சிருச்சு. கர்த்தருக்கு புரிஞ்சதுனால நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் அதுக்கு கீழே ஒரு பெரிய காரியம் நடக்கு, நிறைய விஷயம் நடக்கு. மிருகம் கொண்டு வரப்படுது, வெட்டப்படுது, துண்டிக்கப்படுது, அது கூட கடந்து போறாங்க. அதுக்கப்புறம் கடைசியா கர்த்தர் அதுக்கப்புறம் உடன்படிக்கை பண்றாரு. இப்போ ஆண்டவர் புரிஞ்சுட்டு, இவன் எப்ப எழுதி கொடுப்பீங்கன்னு கேட்கிறான். அப்போ ஆண்டவர் அதுக்குரிய வேலைகளை அங்க ஸ்டார்ட் பண்றாரு. நல்லா கவனிக்கணும். அந்த நாட்கள்ல ஒரு லேண்டை முடிக்கணும், கை மாறணும், பத்திரம் முடிக்கணும், ஒரு விற்று இன்னொரு வாங்கணும்னா என்ன பழக்கம்னா, இந்த உடன்படிக்கை பழக்கம் இருந்துச்சு, உடன்படிக்கை பண்ற பழக்கம் இருந்துச்சு. அதுக்கு 9 வகையான முறைகள் இருந்துச்சு அந்த நாட்கள்ல. அதுல ஒன்னே மட்டும் சொல்றேன், ஏன்னா இங்க அந்த ஒரு முறை தான் கையாளப்பட்டிருக்கு. அந்த நாட்கள்ல ஒரு இடத்தை ஒருவர் வாங்குறாரு, அப்ப 2 பேர், வாங்குறவர் ஒருவர், இன்னொருவர் விற்கிறவர், 2 பேர் இருக்கிறாங்களா. இப்ப என்ன செய்வாங்கன்னா, ஒரு நாள் முன்குறித்து அந்த ஏரியாவில் உள்ள அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் கூப்பிட்டு அந்த நடு வீதியில நிறுத்தி எல்லாருக்கும் நடுவில் ஒரு சம்பவம் நடக்கும். என்ன சம்பவம் நடக்கும்னா, எல்லாரும் இருப்பாங்க, இந்த பக்கம் வாங்குறவர் இருப்பாரு, பக்கத்துல விற்கிறவர் இருப்பாரு. ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் ஒரு 5 ஏக்கரை வாங்குறாருன்னு வைங்களேன். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, மிருகம் ஒன்று காளையா இருக்கலாம் அல்லது கெடாவா இருக்கலாம், அந்த மிருகங்கள் கொண்டு வரப்படும். மிருகத்தை கொண்டு வந்து எல்லாரும் முன்பதாக என்ன செய்வாங்கன்னா, யாரு கொண்டு வருவோன்னா வாங்குறவர் தான் கொண்டு வரணும். ஏன்னா இன்னைக்கு பத்திர செலவு யார் செலவு? அன்னைக்குள்ள முறை தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. பத்திர செலவு யார் தான் முடிக்கணும்? வாங்குறவர் தானே பத்திரம் முடிக்கணும். அப்போ வாங்குறவர் தான் அந்த மிருகத்தை கொண்டு வரணும்.
கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பதாக அந்த மைய பகுதியில் அந்த மிருகத்தை வெட்டி 2 துண்டாக்கிடுவாங்க. நடுவில் வெட்டி 2 துண்டாக்கி இங்கிட்டு ஒரு துண்டு இங்கிட்டு ஒரு துண்டு வச்சிருவாங்க. நடுவில் ரத்தம் ஓடும். இப்போ இந்த ரத்தம் ஓடுகிற பகுதியில் இங்கே ஒரு துண்டு இங்கே ஒரு துண்டுக்கும் நடுவில் வாங்குறவர் முதல்ல கடந்து போவார். அது கூட கடந்து போய் அந்த பக்கம் போய் நின்று எல்லாரும் காது கேட்க சொல்லுவார், இன்னாருடைய இடம் இந்த பகுதியில் இருக்கு. 4 மால் சொல்லுவார். இந்த நதிக்கு கிழக்க, இந்த மலைக்கு மேற்க, இந்த இடத்துக்கு வடக்க, இந்த ரோட்டுக்கு தெற்க, இதுக்கு உள்பட்ட ஒரு 10 ஏக்கரை அல்லது ஒரு 5 ஏக்கரை ஒரு 500 சேக்கலுக்கு இவர்கிட்ட வாங்குறதுக்கு நான் சம்மதிக்கிறேன். இதை மீறினா இந்த மிருகத்தை போல நான் 2 துண்டாக்கப்படணும் அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்லுவார். அது மீறப்படக்கூடாது. அது மீற மாட்டாங்க. அதுக்கப்புறம் விற்கிறவர் 2வது கடந்து போவார். 2வது விற்கிறவர் கடந்து போய் அந்த பக்கம் நின்று மறுபடியும் அதே மாதிரி 4 மால் குறிப்பார். எனக்கு உரிமையான இந்த நதிக்கு இந்த புறத்தில், இந்த மலைக்கு இந்த புறத்தில், இந்த லேண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த 10 ஏக்கர் நிலத்தை அவர் சொன்னது போல இன்னாருக்கு 10 அந்த 500 சேக்கலுக்கு நான் விற்கிறதுக்கு சம்மதிக்கிறேன்னு அவர் சொன்ன உடனே லேண்டு கை மாறிடும், இடம் கை மாறிடும். எல்லாருக்கும் புரிஞ்சிடும், இந்த இடத்த அவர் வாங்கிட்டார். இதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன். இதுதான் அன்னைக்குள்ள பழக்கம். இந்த உடன்படிக்கை மீறப்படக்கூடாது, மீற மாட்டாங்க. இது மிக உறுதியான, இருக்கிறதுல பயங்கரமான உடன்படிக்கை. அது மற்றதெல்லாம் சும்மா சாதாரண தொஸ்கு. இது இருக்கிறதுல ஹையஸ்ட், இருக்கிறதுல பயங்கரமான உடன்படிக்கை. இது பயப்படுவாங்க இந்த உடன்படிக்கை பண்றதுக்கு. இது மீறப்படக்கூடாது. இப்ப ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட எனக்கு என்ன தருவீன்னு கேட்டாங்க. அவன் என்ன கேட்கிறான்னு கர்த்தருக்கு புரிஞ்சிருச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்கிறான். அவன் என்ன கேட்கிறான்? என் பேருக்கு எப்போ கொடுப்பீங்க இந்த தேசத்தைன்னு கேட்கிறான். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, கீழே வாசிங்க பார்க்கலாம். அது 8ல இருந்து வாசிங்க. அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். புரியுதா? என் பேருக்கு நீங்க இன்னும் முடிச்சு தரல. சுதந்தரிப்பேன் கொடுப்பேன்றீங்க. நான் எப்படி அறிஞ்சுக்கிறது? என் பேருக்கு நீ ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கல, நான் எப்படி அறிஞ்சுக்க? எப்படி கேட்கிறான் பாருங்க ஆபிரகாம். ஐயா வயசானாலும் விவரம் மட்டும் குறையல, பலன் தான் குறைஞ்சிச்சு, விவரம் குறையல. எதினால் அறிவேன் சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி? சாப்பாடுன்னு போட்ட வயிறு நிறைஞ்சிருமா? எப்ப முடிப்பேன்? உடனே ஆண்டவருக்கு புரிஞ்சுட்டு, சரி அடுத்து கர்த்தர் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். பத்திரச்சல உன்னுடையதான், கொண்டு வா. நேர விஷயத்துக்கு வந்துட்டார். ஏன்னா இந்த முறைமை ஆபிரகாமுக்கு தெரியும். அந்நாளில் இருந்த இந்த முறை உடன்படிக்கை ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும். அதனால தான் கர்த்தர் இந்த முறையை இப்ப சொல்லி பத்திரத்தை எடுத்து வா, மிருகத்தை கொண்டு வான்றாரு. கொண்டு வான்னு சொன்னாரு. நம்மால் என்ன பண்ணார் தெரியுமா? கீழே வாசிங்க. அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து, அவர் சொன்னது கொண்டு வான்னு சொன்னாரு. அதுக்குள்ளே வேலையை ஆரம்பிச்சிட்டான். நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. வந்த உடனே வெட்டி 2 துண்டு ஆக்கிட்டான். அவன் என்ன மனசு நினைச்சுக்கிட்டு இருக்கான்னா, வெட்டி 2 துண்டாக்கி வாங்கக்கூடிய நானும் முதல்ல உள்ள நடந்து அந்த பக்கம் போய் நான் எல்லாருக்கும் முன்னால இந்த இடத்த வாங்க போறேன் நான் சொல்லி, 2வது கர்த்தர் வந்து அதுக்கப்புறம் தான் அவர் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அன்றைக்கு இருக்கிற முறைமைகளை மட்டுமே மனசுல வச்சு அதன்படி செய்யறதுக்கு அவன் ஆயத்தமாகி வெட்டிட்டு கடந்து போக பார்க்கான். கர்த்தர் பார்த்தாரு, கெடுக்க பார்க்கிறேன், எல்லாத்தையும் கெடுக்க பார்க்கிறேன். உடனே ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த வசனத்துல சம்பந்தமே இல்லாம ஆபிரகாமுக்கு தூக்கத்தை கொடுப்பார். சீரியஸான விஷயம் நடக்கும்போது யாராவது தூங்குவாங்களாங்க? அப்படின்னு அவனை என்னன்னு சொல்றது? ஒரு சீரியஸான விஷயம், ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு வீட்டில், ரொம்ப முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்நியாரம் போல முக்கியமான நபர் தோட்டத்தோடு தூங்கினா என்ன நடக்கும்? என்ன ஆகும்? வருமா தூக்கம்? முதல்ல வாசிங்க.
சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. எதுக்கு வந்துச்சு? வர வச்சார். ஏன் தெரியுமா? நீ நினைக்கிற உலகம் பண்ணுகிற மாதிரி 2 பேரும் சேர்ந்து உடன்படிக்கை பண்ண வேண்டும் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. இப்போ உன்கிட்ட நான் அந்த உடன்படிக்கைக்கு வரல, உன்கிட்ட அந்த 2 நபர் உடன்படிக்கைக்கு நான் வரல. இப்ப நீ கூரை கெடுக்க பார்க்க. அதனால கர்த்தர் என்ன பண்றாருன்னா தூக்கத்தை வர வைக்கிறாரு. வர வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைகளை முடிச்சுட்டு அப்ப 17க்கு வாங்க. சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அவனை தூங்க வச்சுட்டு கடைசியில் அவனை போக விடாதபடி களைப்பாக்கிட்டு கொஞ்ச நேரம் அங்க புகை சூழுது, அக்கினி எழும்புது. கர்த்தர் வந்துட்டாரு. பழைய ஏற்பாட்டில் அக்கினி வந்தா கர்த்தர் வந்துட்டாரு. அக்கினி வந்தா தெய்வம் இறங்கி வந்துருவார். அவர் இறங்கி வந்தோடனே கண்ணு திறக்குது. கண்ணு திறந்த உடனே அவனால அங்க அசைய முடியல. அவனுடைய மெத்தட் இங்க தோற்று போகுது, அவனுடைய பழக்கம் இங்க தோற்று போகுது. அவனால அங்க ஒன்னும் ஜீரணிக்க முடியல. என்ன செய்யணும் தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். பார்க்கும் பொழுது பார்த்தா துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலை உண்டாகுது. அவனுக்கு முன்னால கர்த்தர் அது கூடாக நடந்து போறாரு. துண்டங்கள் நடுவில் கர்த்தர் நடந்து போறாரு. துண்டங்கள் நடுவில் தெய்வம் நடந்து போறாரு. தேவன் நடந்து போறாரு. நடந்து போயிட்டு அந்த பக்கம் நின்னுட்டு கர்த்தர் சொல்லுவாரு. 18 வாசிங்க. அந்நாளில் கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத்தி என்னும் மால் குறிக்காரு. எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத்து நதி என்னும் இங்கிட்டு எகிப்தின் நதி உன் எல்ல, அங்கிட்டு ஐபிராத்து நதி உன் எல்ல. அதுக்கிடல கேனியர் கெனிசியர் எல்லாரையும் குறிப்பிட்டுட்டு கடைசியில முடிக்கும் பொழுது என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். இந்த தேசத்தை இந்த உன் சந்ததிக்கு கொடுத்தேன். விளக்கரையும் கொடுத்து வாங்க போறதில்ல. இது நான் முன் வந்து உன்னோடு செய்த உடன்படிக்கை. உன் மேல இரக்கம் வச்சு நான் செய்த உடன்படிக்கை. உன் மேல கிருபை வச்சு நான் செய்த உடன்படிக்கை. 2 பேரும் சேர்ந்து அல்ல. உள்ள நீ இருக்கிற உன் நிலைமையை பார்த்து புறக்கணிக்கப்பட்ட ஆபிரகாம், ஒதுக்கப்பட்ட ஆபிரகாம், கேவலப்படுத்தப்பட்ட ஆபிரகாம், அவமானப்படுத்தப்பட்ட ஆபிரகாம், அவனை கர்த்தர் இரக்கத்தினால கிருபையினால தெய்வம் இறங்கி வராரு. சர்வ வல்லவர் இறங்கி வந்து கிருபையினால அவனோடு உடன்படிக்கை பண்றாரு. கையை உயர்த்தி வாயை திறந்து அத்தனை பேரும் கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும். கிருபையினால இரக்கத்தினால தயவுனால அவன் மேல வச்ச மாபெரும் தயவினால அவரே முன் வந்து செஞ்சார். அவரே முன் வந்து செய்தார். என்ன ஆண்டவரே பழக்கமே மாறுது. முதல்ல நான் தானே போனோம். இல்ல, நீ சம்பாதிக்கிறது கிடையாது. இது இந்த ஆசீர்வாதம் நீ சம்பாதிக்கிறது கிடையாது. நான் கிருபையினால உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். நீ சம்பாதிச்சா அடுத்து கை மாறிடும். நான் உனக்கு கொடுத்த தலைமுறைக்கு நிற்கும். உன் தலைமுறைக்கு நிற்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் உன் மேல வைக்கிறாரு. இதே உடன்படிக்கையை தான் புதிய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் நம்மோடு பண்ணிருக்காரு. இந்த புது உடன்படிக்கை இருக்குல்ல, இது 2 நபர் உடன்படிக்கை அல்ல. என்ன உடன்படிக்கை தெரியுமா? இதே உடன்படிக்கையத்தான் என்னோடு கர்த்தர் பண்ணிருக்காரு. என்ன உடன்படிக்கை? ஒரு நபர் உடன்படிக்கை. எப்படி சொல்லலாம்? இந்த புதிய உடன்படிக்கையில சாபம் இல்ல, சாபம் இராது. இனி சாபம் இராது.
உன் தலைமுறைக்கு இனி சாபம் இராது. உன் பிள்ளைகள் மேல இனி சாபம் இராது. உன் சந்ததி மேல இனி சாபம் இராது. உன் தலை மேல இனி சாபம் இராது. இரத்தத்தினால மீட்கப்பட்ட நீ அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட நீ. எப்படி பாஸ்டர் இதே உடன்படிக்கை தான் எனக்குன்னு நீங்க சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணும் பொழுது என்ன பண்ணாரு? அவனை ஆஃப் பண்ணிட்டு அவர் தான் என்ன பண்ணாரு? முன்னால ஃபர்ஸ்ட் அவர் தான் இறங்கி வந்தாரு. அவர் தான் முந்தி போனாரு. புது உடன்படிக்கையும் அப்படிதான். எங்கேயோ கடந்தனா அவர் தான் என்னை தேடி வந்தாரு. அவர் தான் என்னை தூக்கி விட்டாரு. என்னை கழுவுனாரு, சுத்திகரிச்சாரு. நீ தாண்டா என் பிள்ளைன்னு அவர் மடியில என்ன வச்சாரு. யோவான் சொல்றாரு, 1 யோவான் 4:19. 1 யோவான் 4:19 வாஸ்து முடிப்போம். 1 யோவான் 4:19. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நான் போல ஆபிரகாமுக்கு எப்படி முன்னால அவர் போனாரோ, நான்ல முந்தி அவர் அன்பு கூர்ந்தாரு. முதல்ல அவர் என்னிடத்துல வந்தாரு. நாமும் அவரிடத்துல அன்பு கூறுகிறோம். ஒரே ஒரு கரையத்தை மட்டும் என்கிட்ட வாங்கிட்டாரு. நான் அவர் மேல விசுவாசம் வச்சோம்ல, அதையே கரையமா வாங்கிட்டாரு. விசுவாசத்தை மட்டும் கரையமா வாங்கிட்டாரு. முந்தி அவர் வந்தார். அவர் முந்தி அன்பு கூர்ந்தார். ஆபிரகாமுக்கு அவரே முந்தி போனாரு. என் வாழ்க்கையிலும் புது உடன்படிக்கையிலும் அவரே முந்தி நம்மில் அன்பு கூர்ந்தார். ஆபிரகாமுக்கு அவரே இறங்கி வந்தாரு, எனக்கும் அவரே இறங்கி வந்தாரு. ஆபிரகாமோடு முந்தி அவர் உடன்படிக்கை பண்ணார், என்னோடும் அவர் முந்தி அன்பு கூர்ந்தாரு. ஆபிரகாமுக்கு இந்த தேசத்தை தருவேன் வாக்கு பண்ணாரு, எனக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். எல்லாரும் கர்த்தரை துதிக்கணும். வாய் திறந்து அத்தனை பேரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அத்தனை பேரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். எனக்கும் ஒரு வாக்கு பண்ணாரு. எனக்கும் ஒரு வாக்கு பண்ணாரு. 2:25 இருக்கு அந்த வாக்கு. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆபிரகாமுக்கு இறங்கி வந்தாரு. அவரே உடன்படிக்கை பண்ணாரு, வாக்கு பண்ணாரு. நிறைவேறிச்சா நிறைவேறலையா? நிறைவேறிச்சா நிறைவேறலையா? நிறைவேறிச்சுதானே? எனக்கும் முந்தி அவர் அன்பு கூர்ந்தாரு. புது உடன்படிக்கையில் அவரே என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாரு. எனக்கு ஒரு வாக்கு பண்ணியிருக்கார், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இதுவும் நிறைவேறும். இதுக்கு சப்போர்ட்டிவா இந்த பூமியில நிறைய வாக்கு பண்ணிருக்காருல, அதுவும் நிறைவேறும். ஆபிரகாமுக்கு தேசத்தை கொடுப்பேங்கிறது பிரதான வாக்குத்தத்தமா இருந்தாலும் அதுக்கு சப்போர்ட்டிவா நிறைய கொடுத்தார்ல, அதுவும் நிறைவேறுச்சு. நித்திய ஜீவன் என்கிற பிரதான வாக்குத்தத்தமும் எனக்கு அவர் கிருபையினால நிறைவேறும். அதற்காக இந்த பூமியில எனக்கு கொடுத்த அத்தனை வாக்குத்தத்தங்களும் அவர் கிருபையினால எனக்கு நிறைவேறும். ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை முறிக்கப்படல, புது உடன்படிக்கை முறிக்கப்படாது. ஏன்னா இது ஒரு நபர் உடன்படிக்கை. நான் கரையை செலுத்தல, என் மேல வச்ச கிருபையினால கர்த்தர் என்னோடு பண்ணின என்னோடு பண்ண உடன்படிக்கை. இப்ப சொல்லுங்க, வாக்குத்தத்தம் நிறைவேறுமா நிறைவேறாதா? சந்தேகத்தை வேறோடு பிடிக்கிட்டாரா? சந்தேகம் வேறோடு போயிருச்சா? அதனாலதான் கவனிங்க, ஆதாமுக்கு செய்த மாதிரி ஆபிரகாமுக்கு செய்யல. சரியா? கடைசி
கடைசியாக ஒன்றை முயற்சி பண்ணிட்டு நான் முடிக்கிறேன். இந்த ஆதாமோடு பண்ணின உடன்படிக்கையும் இஸ்ரவேலோடு பண்ணிய உடன்படிக்கையும் ரெண்டும் ஒன்று. அதுவும் இரு நபர் உடன்படிக்கை. ஆதாமோடு பண்ணினதும் இஸ்ரவேலோடு பண்ணினதும் இரு நபர் உடன்படிக்கை. ஏன்னா நீ இதை செய்தா நான் உனக்கு இதை செய்வேன், இல்லைன்னா உனக்கு சாபம். ஆண்டவரே சொன்னார்ல அந்த ஓசியா 6:7 சொல்லும் பொழுது, அவர்கள் ஆதாமை போல உடன்படிக்கை மீறி. எவர்கள்? இஸ்ரவேலர்கள். யாரோடு கம்பேர் பண்றாரு? ஆதாமோடு. அப்ப ரெண்டு பேர் உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை தான்? அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலரோடு பண்ணின உடன்படிக்கையை யாரோடு பண்ண உடன்படிக்கை ஒப்பிடுறாரு? ஆதாமோடு. ஏன்னா ரெண்டுமே என்ன உடன்படிக்கை, அதனால ஒப்பிடுறாரு. ஆனா நம்மோடு பண்ண உடன்படிக்கை எதோடு ஒப்பிடுறாரு தெரியுமா? கலாத்தியர் 3:8. கலாத்தியர் 3:8. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகள் நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று. நான் வந்துட்டேனா? புறஜாதிங்க நான் வந்துட்டேனா? இப்ப என்ன யாரை கொண்டு வராரு பாருங்க. வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. எதோடு ஒப்பிடுறாரு? என்னோட நம்ம யாரோடு ஒப்பிடுறாரு? இஸ்ரவேலர்களை யாரோடு ஒப்பிட்டாரு? ஆதாமோடு. நம்மளை யாரோடு ஒப்பிடுறாரு? ஆபிரகாமோடு. ஆபிரகாமுக்கு கர்த்தர் நிறைவேற்றினாரு, நமக்கும் கர்த்தர் கிருபையினால நிறைவேறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நிச்சயமா உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உங்க கண்ணு முன்னாலேயே நிறைவேறும். உங்க தலைமுறையா அது நிலைச்சு நிற்கும். நான் அவர் மேல வச்ச அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை மட்டும் கத்திருக்கிறேன் பார்த்தாங்க, வேற எதுவுமே இல்லை. அவ்வளவும் கிருபையினால மட்டுமே கர்த்தர் நம்ம தேடி வந்தாரு, அழைத்தார், உடன்படிக்கை பண்ணினார், வாக்கு பண்ணினார். கிருபையினாலே அது நிறைவேறும். அதான் சொன்னாரு, மலைகள் விலகி போயிடும், பர்வதங்கள் என் கிருபை உன்னை விட்டு விலகாதே. நான் என்ன செய்யணும்னா, அவர் உடன்படிக்கை பண்ணிட்டார். உடன்படிக்கை பண்றதுக்கு, வாக்கு கொடுக்கிறதுக்கு என்கிட்ட வந்து நிபந்தனை கேட்கல. நான் உனக்கு இதை கொடுப்பேன், கொடுத்து நீ வாழணும். அதாவதுங்க, புதிய ஏற்பாடு எப்படிங்கிற சொல்றேன். நற்கிரிகள் செஞ்சு ரட்சிக்கப்பட மாட்டோம், ரட்சிக்கப்படுறதுக்கு அப்புறம் நற்கிரிகள் செய்யணும். பழைய ஏற்பாடு வந்து நற்கிரிகள் செஞ்சுதான் அவன் ரட்சிக்கப்பட முடியும். புதிய ஏற்பாடு வந்து நற்கிரிகள் செஞ்சு ரட்சிக்கப்பட முடியாது. கிறிஸ்துவின் மேல விசுவாசத்தினால் ரட்சிக்கப்படுவோம். ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நற்கிரியை செய்யணும். அதுக்கப்புறம் எனக்கு கண்டிஷன் இருக்கு. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கண்டிஷன் இருக்கு. வாக்கு பெற்றதுக்கு அப்புறம் எனக்கு கண்டிஷன் இருக்கு. அதே மாதிரி என்னிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்க என்ன, ஏப்பா நான் உனக்கு, நீ எனக்கு இந்த இதை செஞ்சேன்னா உனக்கு நான் வாக்கு பண்றேன்லாம் சொல்லி எனக்கு வாக்கு கொடுக்கல. கிருபையினால உடன்படிக்கை பண்ணிட்டாரு, அழைச்சாரு, வாக்கு பண்ணிட்டாரு, நிச்சயம் அது நிறைவேறும். ஆனா நீ என் பிள்ளைங்கிறது ஊருக்கு தெரியணும்ல, நீ என்னால் அழைக்கப்பட்டவருங்க ஊருக்கு தெரியணும்ல. ஒரு காலத்துல நான் ஊராரியா இருந்தேன், அப்படி என்ன பார்க்க கூடாது. இவன் தேவனால் அழைக்கப்பட்டவங்க ஊருக்கு தெரியணும்ல, அவர் மத்தியிலும் நீ சாட்சியா நிக்கணும்ல. இதற்காக கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நம்பர் 1, எப்பொழுதுமே கர்த்தர் சொல்லுகிறபடி சொல்லுங்க. வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் சொன்னபடி நான் கால் வச்சேன்ல, 2வது ஸ்டெப்பும் அவர் சொல்றபடி தான் வைக்கணும், 3வது ஸ்டெப்பும் அவர் சொல்றபடி தான் வைக்கணும். இடையில எகிப்துக்கு போக கூடாது, இடையில வேற ஒரு ட்ராக் எடுக்க கூடாது.
எல்லா ஸ்டெப்புமே அவர் சொல்றபடி வைக்கணும். நம்ம செய்யற தப்பு வாக்குத்தத்தம் வாங்கும் பொழுது மட்டும் அவர் சொல்றபடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கிட்டும் இங்கிட்டும் நம்ம போறதுனால தான் டிலே. எல்லா ஸ்டெப்பும், ஆல் ஸ்டெப்ஸ் according to the word of Lord. எல்லா ஸ்டெப்பும், எல்லா அடிகளும் கர்த்தர் சொல்றபடி வைக்கணும். அப்படி நான் வச்சா கர்த்தர் நிறைவேற்றுவாரு. ரெண்டாவது என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, ஆபிரகாம்கிட்ட உன்னை கொண்டு வர சொல்லி அவன் கர்த்தர் சொல்லாமலே ரெண்டா வெட்டி போட்டான். உன் வாழ்க்கையில கர்த்தருக்கு முன்பதாக ரெண்டா துண்டித்து போட வேண்டிய விஷயம் இந்த ஜெப நேரத்தில் கர்த்தர் இப்போ உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறாரு. ரெண்டு துண்டாக. இனி உனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, உனக்கும் அதுக்கு எந்த உறவும் இல்லை, உனக்கும் அதுக்கு ஒட்டுமில்ல உறவும் இல்லைன்னு சொல்லி கர்த்தர் விரும்பாத காரியத்தை கர்த்தருக்கு முன்பதாக ரெண்டு துண்டா வெட்டி போட, ரெண்டு துண்டா வெட்டி போட, வெட்டி போட. கர்த்தர் செய்வாரு, செய்வாரு. வெட்டி போட்டு பாரு. இது இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு அவரை தவிர நான் எதையும் சொல்லக்கூடாது. இது இல்லாம என்னால இருக்க முடியாது, வாழ முடியாது அவரை தவிர சொல்லக்கூடாது. இது எப்ப நிரூபணமானது? நான் மோரியா மலையில நிரூபமாயிடுச்சு. அதுக்கு முதல்ல ஆண்டவரையே பார்த்துக்கிட்டு இருந்தவன் ஈசாக்கு வந்தவனே கொஞ்சம் பலிபீடத்தை காணும். அதுக்கு முதல்ல ஆபிரகாமை பாருங்க, எங்க போனாலும் பலிபீடம் கூடவே வரும். ஈசாக்கு வந்தவனே பலிபீடத்தை காணும். என்னடா கூத்தாயி போச்சு, எப்ப பார்த்தாலும் பலிபீடமே கதியா கிடக்கிற பையன், கொஞ்ச நாள பலிபீடத்தை காணும், கொஞ்ச நாள ஜெபத்தை காணும், கொஞ்ச நாள் அர்ப்பணத்தை காணும், கொஞ்ச நாள் உபவாசத்தை காணும். என்ன ஆபிரகாமே என்ன போச்சு? ஈசாக்கு வந்துட்டான், பலிபீடம் காணும். அப்படியா? இப்போ அதே பலிபீடத்திலே அந்த ஈசாக்கை வைக்க சொல்றாரு. இப்போ வா, இப்போ வா. சில நேரத்தில் ஆண்டவர் மேல வைராக்கியமா ஓடுவோம். கர்த்தர் தான் கண்ணு முன்னால, உலகம் எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. கர்த்தருக்காக என்ன வேணாலும் செய்யும், அந்த மாதிரி ஓடுவோம். பார்த்தீங்களா? இடையில கொஞ்சம் கண்ணை மூடி அப்படி கண் மயக்கமாயி மாயைக்குள்ள சிக்குண்டுவோமா? அந்த சிக்குண்டு போகும் பொழுது அந்த செகண்ட்ல ஒரு வெளிச்சம் எனக்குள்ள வரும். ஒரு ஆராதனையில், ஒரு ஜபத்தில், ஒரு செய்தியை கேட்கும்போது தப்புடு ஒரு வெளிச்சம் வந்தவொடனே, எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் தப்புடு விசிறிட்டு முன்னால வருவேன் தெரியுமா? அதுதான் மோரியா மலையின் அனுபவம். அதான் மோரியா மலையின் அனுபவம். நான் எப்படி இருந்தேன், இந்த பையன் வந்து இப்படி ஆகிட்டானே, வாடா மேலன்னு சொல்லி அவனே கூட்டு போய் பலிபீடத்து மேல வச்சுட்டாரு. அதனால தான் கர்த்தர் இறங்கி வந்து யாருக்குமே செய்யல, அவனுக்கு ஒன்ன பண்ண. என்ன தெரியுமா? பைபிள்ல எல்லாருக்கும் வாக்கு மட்டும்தான் பண்ணாரு. ஆபிரகாமுக்கு வாக்கும் பண்ணி ஆணையிட்டார். ஆணையிட்டார். யாருமே செய்யாததை நீ எனக்கு செஞ்சிருக்க ஆபிரகாமே, யாருக்கும் செய்யாதத நான் உனக்கு செய்றேன்னு சொல்லி கர்த்தர் ஆணையிட்டார். நிறைவேற்றி கொடுத்தார். இன்று வரைக்கும் நிறைவேறுகிறது. இங்க இருக்கிற அத்தனை பேர் நம்ம அதை செய்ய இப்ப ஒப்பு கொடுத்தா கர்த்தர் நிச்சயம் செய்வாரு. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவாரு. யாரும் செய்யாத அற்புதத்தை நீங்க செய்யுங்க, யாருக்கும் செய்யாத அற்புதத்தை கர்த்தர் செய்வாரு. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? முழங்கால் படிடுவோமா? வசனம் வந்துருச்சு. கர்த்தர் பேசிட்டார்ல. இப்போ நீங்க வாயை திறந்து, என் மேல வச்ச கிருபை எவ்வளவு பெருசு, என் மேல வச்ச கிருபை எவ்வளவு பெருசு, எவ்வளவு பெருசு ஆண்டவரே. ஒண்ணுமில்லாதவன் என்னை தேடி வந்தீங்க, எனக்கு வாக்கு கொடுத்தீங்க, எனக்கு உடன்படிக்கை பண்ணீங்க, முந்தி என்னோடு
அன்பு கூர்ந்து என்னிடத்துல அன்பு கூர்ந்தீங்க. ஆண்டவரே, என்கிட்ட தகுதியை பார்த்துட்டு நீங்க கொடுக்கல, கிருபையினால கொடுத்தீங்க. இதை பெற்றதுனால, இதை பெற்ற நான் எப்படி இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ அப்படி இருக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி இருக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். அர்ப்பணிங்க. வாயை திறந்து ஜெபிக்கிற நேரம் கர்த்தர் கிருபையை உணர்ந்திருப்பீங்கன்னா, ஆண்டவருடைய கிருபையை இப்ப உணர்ந்திருப்பீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒப்பு கொடுப்பீங்க. கண்டிப்பா இப்ப ஒப்பு கொடுப்பீங்க. சும்மா இருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்க மேல வச்ச கிருபையை உணர்ந்திருப்பீங்கன்னா கட்டாயம் ஒப்பு கொடுப்பீங்க. நீங்க ஒப்பு கொடுத்துருங்க. அவர் கிருபை தருவாரு. வாலிப தம்பிகள், தங்கச்சிங்க எல்லாரும் அர்ப்பணிங்க. தாய், தகப்பன், சகோதரன், சகோதரிகள் எல்லாரும் ஒப்பு கொடுங்க. என் மேல வச்ச கிருபை எவ்வளோ பெருசுப்பா. எங்க மேல வச்ச கிருபை எவ்வளோ பெருசுப்பா. வரும், உன் கையில வரும். நீ போய் வாங்க மாட்ட, அது உன்னிடத்துல தேடி வரும். அது உன் கையில வரும். கர்த்தர் உன் கையில கொடுக்க வைப்பாரு. ஆபிரகாமே, கர்த்தர் உன் கையில கொடுக்க வைப்பாரு. அவரே கொடுக்க வைப்பாரு. அது உனக்குரியது என்பதை தேவன் நிர்ணயம் பண்ணிட்டாரு. இந்த ஆசீர்வாதம் உனக்குரியது என்பதை கர்த்தர் நிர்ணயம் பண்ணிட்டாரு. அவர் நிர்ணயம் பண்ணதை யாரும் மாற்ற முடியாது. ஆபிரகாம் சொன்ன மாதிரியே நான் இப்ப சொல்ல ரெடியா இருக்கேனா, இது இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு உங்களை தவிர நான் எதையும் சொல்ல மாட்டேன். அதை சொல்ல எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இந்த இடைப்பட்ட நாட்கள்ல உங்களை விட்டு என்னை பிரிச்சுச்சு பாருங்க, அதை இப்ப பலிபீடத்துல வைக்கிறேன். அந்த ஈசாக்க பலிபீடத்துல வைக்கிறேன். நேசகுமாரனை பலிபீடத்துல வைக்கிறேன். என் பெத்த பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரே என்ன சுமந்த கற்பமா இருந்தாலும் பரவாயில்ல, எது உங்களை விட்டு என்ன பிரிச்சுச்சோ அதை விட்டு இப்ப என்ன நீங்க பிரிச்சு எடுக்கிறீங்க. இதுக்கு முன்னால அது இல்லாம வாழ முடியாதுன்னு சொன்னேன். இப்ப சொல்றேன், நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. ஆண்டவர் இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வரணும்னு எதிர்பார்க்காரு. உங்க நாவிலிருந்து வரணும்னு எதிர்பார்க்காரு. வாயிலிருந்து வருது பாத்தீங்களா, இதுதான் அர்ப்பணம். உங்க நாவிலிருந்து வந்துச்சுன்னா இதுதான் அர்ப்பணம். நீங்க முந்தி எங்களிடத்தில் அன்பு கூர்ந்தீங்கப்பா. உங்க கிருபையினால எங்களை நீங்க முதல்ல நீங்க தேடி வந்தீங்க, அழைச்சீங்க, ரட்சித்தீங்க, சுத்திகரிச்சீங்க, பிள்ளையாய் மாற்றினீங்க, உடன்படிக்கை கொடுத்தீங்க, வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க. எங்க மேல வச்ச இந்த அழைப்பும் நிறைவேறும், தரிசனமும் நிறைவேறும். இதுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமும் நிறைவேறும். இதன் நடுவில் நாங்க அவமானப்பட்ட அந்த இடத்தை சுதந்திரிக்க தேவன் எங்களுக்கு கிருபை தருவீங்க. எங்களுக்குரியதாக கர்த்தர் மாற்றி தருவீங்க. உம்முடைய உண்மைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், கொடான கொடி ஸ்தோத்திரம். எங்களை முழுவதும் நீங்க விரும்புகிற அர்ப்பணத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தைகள், இந்த சத்தியங்கள், இந்த சத்தியத்தில் இந்த வெளிச்சம் உங்க பிள்ளைகளை விடுவிப்பதாக. இந்த சத்தியத்தினுடைய வல்லமை இந்த பிள்ளைகளை இப்பொழுது வழிநடத்துவதாக. நீர் பெருக, நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.